அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இஸ்லாமியருடைய பிரச்சனைகளை துளியும் கண்டுகொள்ளாமல் இன்னைக்கு விட்டதன் விளைவு தான் இன்னைக்கு மதுரை கிளை நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய மாற்று மதத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். அன்பார்ந்த உறவுகளே, தமிழக வெற்றி கழகம் இவ்வளோ பெரிய ஒரு மெத்தன போக்கோடு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கும்னு நினச்சி எதிர்பார்க்கவே கிடையாது. ஆல்ரெடி குர்பானி பிரச்சனையிலேயே எந்த விதத்திலும் இஸ்லாமியர்களை கண்டுகொள்ளாமல் அதற்கு எதிராக பேசாமல் அமைதியாக கடந்துருச்சு. இது தேர்தலுக்கு முன்பு தனது அந்த ஜனநாயகம் படத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதை எதிர்த்து பெரிய அளவில் கொந்தளித்தால் கூட அதை கண்டுகொள்ளாமல் கடந்திருக்கு. அப்போ தேர்தலுக்கு முன்பும் தங்களது படங்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வைத்த காட்சிகளுக்கு எந்த விதத்திலும் இஸ்லாமியர்கள்ட்ட ஓப்பனாக மன்னிப்பு இதுவரையும் கேட்கல. குன்றத்தூர் திருப்பரங்குன்றம் பிரச்சனையாகட்டும், குர்பானி பிரச்சனையாகட்டும், இது எதிலையும் நேரடியாக சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசி எந்த விதத்திலும் அதை கிளாரிட்டி பண்ணலை. ஆனால் இன்றைக்கி மதுரை கிளை நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்புக்கு மீண்டும் மௌனமாகவே அவர் கிடக்கிறாரு. அவர் மட்டும் கிடக்கல, ஒட்டுமொத்த அவர் கூட இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஆதவ அர்ஜுனுக்கெல்லாம் இந்த மேட்ரு ஆல்ரெடி தெரிஞ்சும் இது சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்றைக்கி ஷாஜகான் அமைச்சர் இருக்காங்கல்ல, அவர்கள் இதை குறித்து எதுவும் பேசலை. இன்றைக்கும் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே பேசாமல் மௌனமாக இதை கடந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது உள்ளளவு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. அப்படி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கலைஞருடைய ஆட்சி காலத்தில், அதாவது ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்திலையும் சரி, தொடர்ந்து இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு வர்றாங்கல்ல, இந்துவாக இருந்து கிறிஸ்தவர்களாக இருந்து வெவ்வேறு மதங்கள்ல இருந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் ஆல்ரெடி என்ன பிரிவின் கீழே இருந்தாங்களோ அந்த சலுகை என்பது இஸ்லாத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கிடைக்காது. நீங்கள் இஸ்லாத்துக்கு போனாலும் கூடிய அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிசி என்ற அந்த கேட்டகரி உங்களுக்கு வழங்காதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு என்பது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. 75 ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் இல்லை. ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டார் அப்படின்னா ஒரு முஸ்லீம் தான், அவருக்கு கீழே எந்த பிரிவும் கிடையாது. அதாவது ராவுத்தர், லெப்பை, மரைக்காயர், சாபு, சயாபு என்ற எந்த பிரிவும் கிடையாது, பிரிவுலாம் போட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 75 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது அப்படியே எடுத்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா மதுரை கிளை நீதிமன்றம் இன்றைக்கி தீர்ப்பாக வழங்கியிருக்கு. ஸோ 75 ஆண்டுகளுக்கு முன்பு இடஒதுக்கீடு என்பது கிடையாது, இன்றைக்கி இடஒதுக்கீடு இருக்குது. எம்பிசிக்கு 20, பிசிக்கு 30% என்ற அந்த இடஒதுக்கீடு சரியான முறையில் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நபர் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஜாதியில் இருக்கிறாரு, ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மை இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்போ இஸ்லாத்துடைய வருகையை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய வருகை என்பது உயர்ந்தவர் தாழ்ந்தவர்லாம் கிடையாது, அனைத்து மக்களும் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஏன் ஐயங்கார் கூட இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இருக்கிறாங்க. அப்போ யார் எந்த கேட்டகரியிலேருந்து வந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவன் ஒரு சிறந்த முஸ்லீமாக இருக்கிறான், அதில் பெரிய மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அப்படி வரக்கூடியவர்கள் அதிகப்படியான மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள். ஏன்னா இவர்கள் தான் அதிகமாக சாதிய கொடுமையில் ஆளாயிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு சாதிய விடுதலை தேவைப்படுது, ஒரு சமத்துவம் சகோதரத்துவம் தேவைப்படுதுங்கிற அடிப்படையில் அதை தாண்டி ஏக இறைவன் ஒருத்தன் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஏக சிந்தனையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. சில வருடங்களுக்கு முன்பு கூட மேட்டுப்பாளையத்தில் அந்த தீண்டாமை சுவர் என்ற பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அதில் அங்கிருந்து பல 100 மக்கள் எல்லாமே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. மீனாட்சிபுரம் மதமாற்றம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் கூட பல மக்கள் வந்திருக்கக்கூடிய அடிப்படை காரணம் என்னென்னா ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து அவங்க என்ன வந்திருக்காங்க, இன்றைக்கி 2-3 தலைமுறை தாண்டிட்டாங்க மீனாட்சிபுரத்தில். அப்போ அவர்கள் இன்றைக்கி ஒரு சிறந்த முஸ்லீமாக இருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஏன் ராவுத்தர், லெப்பை அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் முஸ்லீம் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் முஸ்லீம் தான் வழங்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா மதுரை கிளை நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பை 2 பேர் வழங்கியிருக்கிறாங்க, GR சுவாமிநாதன் அதே போல் BP பாலாஜி. இந்த 2 பேர் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இதில் இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்தில் பெரிய அச்சுறுத்தலான ஒரு விஷயம் என்னென்னா, முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கு எல்லாருக்குமான சலுகை என்பது கிடைக்கணும். இப்போ எடுத்தீங்கன்னா முஸ்லீம்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் ராவுத்தர், லெப்பை அப்படிங்கிறதுலாம் இஸ்லாத்தில் சாதி கூறுகள் கிடையாது. இஸ்லாத்தில் சாதி கூறுகள் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் முஸ்லீமாக பிறந்துட்டான முஸ்லீம் தான், வேறு ஒரு சமூகத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வர்றானா அவன் முஸ்லீம் தான். இப்போ இந்த விஷயத்தை GR சுவாமிநாதன் தீர்ப்பில் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா,
ஒருத்தர் கேட்டிருக்கிறார். இதோடைய வழக்குடைய பின்னணியை பற்றி சொல்லிடுறேன். 2015 இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா பரமசிவம், தூத்துக்குடியை சார்ந்தவர். ஸோ இவர் இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி இவர் பேர் வந்து சமீர் அகமதுன்னு பேர் மாற்றிடுறாரு. 2015 சமீர் அகமதுன்னு பேர் மாற்றின பின்னாடி இவருக்கு வந்து அந்த சமூகம் சார்ந்த அந்த ஒரு நிலை வேணும்ல, என்ன நிலையில் நான் இருக்கேன், எனக்கான அடுத்த கல்வின்னு ஒன்று இருக்குது, பல்வேறு படிப்புகள், பல விஷயங்களுக்கு வந்து அந்த சமூக நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதற்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, லெப்பேன் எனக்கு சான்றிதழ் வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 2022 இந்த வழக்கு நீதிமன்றத்தில் கொண்டு போய் வழக்காக தாக்கல் செய்கிறாரு. ஸோ இந்த வழக்கு என்பது தான் 2022 நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வழக்குடைய தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்திருக்கு. என்னன்னா, எந்த சமூகத்தை சார்ந்து நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தாலும் சரி, நீங்கள் முஸ்லீமாக தான் கருதப்படுவீங்கன்னு சொல்லிட்டு வந்து இஸ்லாத்தில் சாதிலாம் கிடையாது, அவர்கள் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்த தான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ சரியான தீர்ப்பு தானே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இஸ்லாத்தில் சாதிலாம் கிடையாதுல்ல, ராவுத்தர், லப்பை, மரைக்காயர், சாபு இப்படி எல்லாமே வந்து தொழில் சார்ந்த பெயர்கள் தானே, அப்போ இதில் வந்து எப்படி வந்து லெபைன் போட்டு தர முடியும் அப்படிங்கிற இந்த கேள்வி வரக்கூடிய சமயத்தில் தான் இங்கே ஒரு விஷயம் வருது. என்னென்னா, லெப்பைன்னு போட்டால் தான் இந்த ஆஃபர் கிடைக்கும், ராவுத்தர் கிடைக்காதுன்னு. உதாரணத்துக்கு நான் ராவுத்தர், ஆனால் சாதிச்சாதரில் லெப்பைன் போட்டு வாங்குறோம். அப்போ ஏன் வாங்குறோம்னா, லெப்பைன் போட்டால் பிசிங்கிற அந்த இது கிடைக்கும், அந்த கேட்டகரியில் நமக்கு எல்லா ஆஃபரும் கிடைக்குங்கிறது பல நபர்களுடைய எண்ணம் மாற்றி கூடி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இதை வைத்து இது சாதிய நிலை அப்படின்லாம் ஒரு சமூகத்தை பிரிக்க முடியாது. ஏன்னா இங்கே அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு மாநிலத்தில் ஒரு செய்தி கிடைக்குது, என்னென்னா, நீங்கள் வந்து உங்களை பற்றிய டேட்டாக்கள் எடுக்க வரக்கூடிய சமயத்தில், மக்கள் தொகை கணக்கெடுப்போ அல்லது வேறு ஏதாவது கணக்கெடுப்பு ஏற்படக்கூடிய சமயத்தில் நீங்கள் முஸ்லீம்களே அடையாளப்படுத்திக்கிங்க, நீங்கள் ராவுத்தர் லெபேலாம் சொல்ல வேணாம். ஏன்னா அப்படி சொன்னோம்னா அது சாதிய கூறுகளாக பார்க்கப்பட்டு தனித்தனி சமூகமாக பார்க்கப்படும். அதனால் என்ன பண்ணுங்கள், முஸ்லீம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சில மாநிலங்களில் தேர்தல் சமயத்திலையும் அதற்கு முன்பே சமயத்திலையும் சொல்லப்பட்டதான செய்திகள் வருது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வர்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து அவனுடைய எல்லா சமூக அந்த அந்தஸ்தும் பறிக்கப்படும். அப்படிங்கும் போது அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் அப்படிங்கிறதான் இதோடைய உள்ள அர்த்தமாக இருக்குது. இதன் மூலம் யாரும் இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க. நீ இஸ்லாத்துக்கு போயிட்டியா, நீ மிகவும் பிற்படுத்தப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, நீ பழைய நிலையில் இருந்த ஒரு நண்பர் அக்பர்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர் இப்படி தான் டிஎன்பிசி அது இதுன்னு ட்ரை பண்ணும் போது அவர் என்ன பண்ணுறாரு, பழைய இருந்த அவருடைய சாதிக்கூரில் இருந்த அந்த சலுகையும் அவருக்கு கிடைக்கல. அதே போல் இஸ்லாத்துக்கு வந்தோம்னா அந்த 3.5 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிசிக்கு கீழே வரக்கூடிய 3.5% இடஒதுக்கீடு அவருக்கு கிடையாதுன்னு சொன்ன பின்னாடி அவர் பொதுப்பட்டியலில் போயிடுறாரு. பொதுப்பட்டியல்னால் உங்களுடைய திறமையை வைத்து தான் நீங்கள் மேலிருந்து வர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்போ ஏன் இங்கே வந்து மறுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி எழுந்துட்டுருக்கு. ஸோ இதன் மூலம் முஸ்லீம்கள் எந்த விதத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் எந்த அடிப்படையிலும் அவங்க வந்து மேலெழக்கூடாது, அவருடைய அனைத்து விஷயங்களும் இங்கே வந்து அழிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு தான், உள்ள அர்த்தத்தில் தான் இன்றைக்கி என்ன பண்ணிருக்காங்க, ஜிஆ சுவாமிநாதன் அதே போல் வந்து பிபி பாலாஜி அவங்கெல்லாம் இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமூக வலைதளங்களை விமர்சனம் வைக்கப்படுது. இதில் ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் தாவைக்கா இது சார்ந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை? தாவேக்காவுடைய தலைவர் ஆதவ் அர்ஜுனுக்கு இந்த விஷயங்கள் தெரிந்தும் ஏன் அவர் வந்து அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் அங்கே போய் ஃபைட் பண்ணலை? இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 9 வருது. 9 16 வரைக்கும் அரசு தரப்பில் வந்து எந்த வழக்கறிஞர்களும் போய் அதை பற்றி பேசவே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட தீர்ப்பு பண்ண பின்னாடி கூட ரீட் மனு போட்டோம், இல்லை எங்களுக்கு கால அவகாசம் வேணும், 2 அமர்லாம் இல்லை 3 பெஞ்ச் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நபர்கள் இருக்கக்கூடிய அந்த அமர்வை கேட்கலாம், அதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 8 வாரங்கள் வரையும் இதை தள்ளி போடலாம் அப்படிங்கிற பல வாய்ப்புகள் இருந்தும் ஏன் தாவேக்கா இதை குறித்து எந்த விஷயத்திலும் ஈடுபடவே இல்லை? ஏன்னா பல அடிப்படையில் இது வந்து கஷ்டப்பட்டு இந்த விஷயங்களை நோக்கி நம்ம சென்றிருக்கிறோம். பழைய திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 ஜிஓ, அதாவது கவர்மெண்ட் ஆர்டரே பிறப்பிக்கப்பட்டது, அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அரசாணை வந்து நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 2015 ஆஷிஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இந்த விஷயத்தை அங்கே கேள்வியாக எழுப்புறாங்க. நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், எனக்கு இப்போ இந்த இஸ்லாத்து வந்தனால இதுக்கு கீழே பிசிக்கு கீழே எனக்கு உரிய அந்த ஆஃபர் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஏன் தாவேக்கா அரசு இதை குறித்து எதுவுமே பேசாமல் கண்டுகொள்ளாமல் இருக்குது? அப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடிய தாவேக்கா அரசு இனிமேல் வருங்காலத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களில் இந்த சங்கிகள் செயல்பட்டாங்கன்னா அமைதியாக தானே இருக்கும். ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் நான் பள்ளிவாசல் வழியாக தான் ஊர்வலம் எடுத்துகிட்டு போவேன், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை அங்கிட்டு தான் கொண்டு போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சவன் பர்மிஷன் கேட்டால் இந்த அரசு கொடுத்துரும் போல இருக்கே, கண்டுகொள்ளாமல் விட்டுரும் போல இருக்கே அப்படிங்கிற நிலை தானே இருக்குது. அப்போ சங்கிகள் முஸ்லீம்களுக்கு எதிராக என்ன வேணாலும் செய்வதற்கான ஒரு சூழலை இந்த தமிழகத்தில் இந்த தாவேக்கா அரசு ஏற்படுத்தி கொடுக்குதா? எல்லாத்துக்கும் விஜய்க்கு டைம் இருக்குது, பர்த்டே கொண்டாட டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஆனால் இதை குறித்து ஏன் அவர் வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூ, இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அப்போ இதோடைய நீதிமன்ற விஷயத்தை சார்ந்து ஏன் விஜய்க்கு தகவல் போல சிஎம் அவர்களுக்கு, ஏன் ஆதவ் அர்ஜுனுக்கு கொடுக்கல, ஏன் ஷாஜகான் போன்ற அமைச்சர்கள் யாருமே கொண்டு போய் அவர்கிட்ட கன்வெர்ட் பண்ணல?
அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, விஜய் மௌனமாக இருக்கிறாரு அப்படின்னா இது என்ன வகையான அரசு, என்ன வகையான செயல்பாடு? அப்போ நிச்சயமாக இது ஒரு ஆபத்தான சூழல். முஸ்லீம்களுக்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை தீர்க்க வந்திருப்பாரு நம்பினா இருக்கிற பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தான் நம்மளால் இங்கே கேட்க முடியுது. ஏன்னா இப்போ நம்ம வைக்கக்கூடிய ஒரு நமது யோசனை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்வதற்கு, நமது யோசனை இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பிசின்னு கொடுங்க. முஸ்லீமாக பிறந்தானா அவனுக்கும் பிசி, இஸ்லாத்துக்கு ஒருத்தன் வரானா ஹிந்து கிறிஸ்துவ எந்த மதத்தில் இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவனுக்கு அவனுக்கும் பிசின்னு சான்றிதழ் கொடுத்துட்டு போங்க. முஸ்லீம்கள் அனைவருக்கும் பிசின்னு கொடுத்துட்டு போங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? முஸ்லீம் தான், முஸ்லீமாக பிறந்தவன் முஸ்லீம் தான். அவன் சாதிய அடிப்படையில் எந்த விதத்திலும் பிரிக்க முடியாது. தொழில் அடிப்படையில் தான் அது இருக்கும். அதை கூட இன்றைக்கி பெரும்பான்மையாக பயன்படுத்தாதீங்க தான் சொல்கிறோம். நம்ம ராவுத்தர் லப்பைன்னு சொல்லிட்டு தொழில் ரீதியான பெயர், அது அவங்க செஞ்ச தொழில், அந்த பெயரை வைத்து அடைமொழியாக அதை கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் முஸ்லீமாகவே அடையாளப்படுத்திக்கிங்க, அப்போ தானே ஒரே சமூகமாக அது இருக்கும். அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய சான்றிதழில் முஸ்லீம்னு போட்டு கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவர்களுக்கு பிசி கேட்டகரி எல்லா முஸ்லீம்களுக்கும் கொடுத்துருங்க. அந்த பிசி கேட்டகரியின் வழியாக இஸ்லாத்துக்கு வரவனும் சரி, பிறப்பால் இஸ்லாமியர் இருக்கிறவனும் சரி, அவனுக்கு தேவையான அந்த படிநிலையில் அவன் 3.5 முன்னேறி கொண்டே சென்று போயிட்டு இருக்கட்டும். அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ இதை நாம் தெளிவாக முன்னெடுக்க வேண்டும். அப்போ இது போன்ற விஷயங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த விஜய் அரசு நிச்சயமாக ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி தான் கொண்டு போயிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாருங்களேன், அந்த ஜனநாயகம் படத்துடைய அந்த ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன், அவருக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு கூட பேசுவதற்கான அந்த நபராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் எந்த விதத்தில் பேசுவாருங்கிற பல கேள்விகள் எழுது. காவிரி பிரச்சனை குறித்து எப்படி பேசுவார், அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த தமிழக அரசு செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுனா திருத்துது. இடையில கூட விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் விஜயை பாராட்டி பேசுகிறாரு. அவர் ஒவ்வொரு தப்பாக செய்யும் போது நாங்கள் சுட்டி காட்டுறோம், அவர் கண்ணியமான முறையில் திருத்திக்கிறார். தப்பு ஏன் செய்யணும்னு கேட்குறேன். ஒரு முறை செய்யலாம், 2 முறை செய்யலாம். தமிழ் தாய் வாழ்த்து அந்த பிரச்சனையாகட்டும், அதே போல் குர்பானி பிரச்சனையாகட்டும், இன்னும் பல பிரச்சனைகளை தொடர்ந்து அவர் தெரியாமல் எப்படி செய்ய முடியும்? ஒரு அரசு எப்படி தெரியாமல் இந்த விஷயத்தை செய்ய முடியும்? அப்படி தெரியாமல் செய்த சுட்டி காட்டினா தான் அவங்க திருத்திக்குவாங்க. அப்போ இதை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், ஒரு நபர் சுட்டி காட்டிகிட்டே இருப்பார்னா இது என்ன வகையான நிலைப்பாடு அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. அப்போ நிச்சயமாக இதில் 2 பிரச்சனை இருக்குது. முதல் பிரச்சனை, இஸ்லாமியர்கள் எந்த அடிப்படையிலும் மேலெழுந்து செல்லக்கூடாது. அதே போல் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் இந்த முட்டுக்கட்டையை நம்ம போட்டுட்டோம், எந்த சமூக அடிப்படையில் எந்த அந்தஸ்தும் உனக்கு கிடையாது, நம்ம ஒரு முட்டுக்கட்டையை போட்டுட்டோம். நீ பழைய படிநிலையில் எம்பிசியாக இருக்கேன்னு வையே, இங்கே வந்தால் பிசி ஆக முடியாது, நீ பழைய எம்பிசியில் அனுபவிச்சுட்டு இருந்த அந்த சலுகை உனக்கு கிடைக்காது அப்படின்னா அவன் இஸ்லாத்துக்கே போக மாட்டான்ல. அப்படிங்கிற அந்த நிலை உருவாகும்ல, அதை உருவாக்குவதன் மூலம் யாரும் இஸ்லாத்துக்கு போகவும் கூடாது, போனாலும் அதுலேருந்து நீங்கள் முன்னேறவும் கூடாது. அப்படிங்கிறதான் இது தீர்ப்பின் வழியாக நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.